பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவெளியிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் மெய்யாகவே இது கடைசி காலம்தான். இப்போ நடக்கிறதான சம்பவங்கள், இப்போ நடக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் யாவற்றையும் நாம் பார்க்கும்போது இது கடைசி காலம் என்பது நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறோம். ஒருவர் சொல்லி நமக்கு தெரிய வேண்டியதில்லை, நாமே அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தில், இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரமாயில்லை, நம்மை விட்டு வெகு தொலைவிலே காணப்படவில்லை. இதோ நம்முடைய வாசற்படியிலே வந்து, இருதய வாசற்படியிலே வந்து நின்று கதவை தட்டுகிறார். அவர் தட்டும் பொழுது நாம் சத்தத்தை கேட்டு கதவை திறப்போம் என்று சொன்னால், இருதய கதவை திறந்து கொடுப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து தங்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை நேர்த்தியாய் ஆஸ்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரம் உடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அறிந்து அதை உங்களுக்கு கொடுத்து ஆஸ்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் வரப்போவதான ஆக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ளத்தக்கதாக அவர் தட்டும் பொழுது நாம் திறக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய இருதய கதவை திறந்து கொடுப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உள்ளே வருவார். உள்ளே அன்போடு கூட வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நான் உலகத்தில் எங்கும் கண்டிருக்க முடியாது. இந்த ஆண்டவராக இயேசு மாத்திரமே அப்படிப்பட்டதான வல்லமை படைத்தவராக நம்ம மனிதனை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் உன்னுடைய வாசற்படியிலே, அருமையான சகோதரனே சகோதரியே கேட்டுக்கொண்டு உன்னுடைய இருதய வாசற்படியில் வந்து கர்த்தர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ திறந்து கொடுப்பா என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திராத திரளான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அநிமித்தமாக தேவனுடைய நாமத்தை உங்களால் மகிமைப்படுத்த முடியும். ஆனால் தேவனாய் கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த மகிமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஐயா, இன்னைக்கு அநேகர் தன்னுடைய இருதயத்தை கடினப்பட்டவர்களாக பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, திறக்காதபடிக்கு ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய இருதய கதவை தட்டி கொண்டிருந்தாலும் திறக்கக்கூடாதபடி கடினப்பட்டிருக்கிற கடினத்தெல்லாம் மாற்றி ஆண்டு உமக்கு இருதயத்தை திறந்து கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களோடு கூட தங்கியிருப்பதை உணர அவளுக்கு உதவி செய்ய முடியாது நான் செபிக்கிற கர்த்தாவே. எங்கள் தேவன் அப்படிப்பட்ட நிலையை மாற்றி உடைய ராஜ்யத்திற்கென்று உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்க தயவருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் ஒருவரே பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.